அந்த இடத்துல ஒரு பொண்ணு கன்னோட நிக்கிறா. பெண் பச்சோந்தி. ஆமா நீ யாரு, உன்னை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யார்கிட்டயாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாருங்க. அச்சோ அவரா, அவர் பெரிய ஆக்டர், சிங்கர், டான்சர், எல்லாம் கலந்த கலவை அவரு அப்படின்னு பாராட்டுவாங்க. நான் வேணா நடிச்சு காட்டவா, இங்க பாருங்க. அவன் சீரியஸா காமெடி பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்க. யோ எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, என் ஊரே தண்ணிப்பட்ட பாடா கிடக்குது, போய் நான் அதை பார்க்கணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. கால்லாம் வலிக்குது, எண்ணெய் ஏத்திட்டு போங்க அப்படின்னு வண்டி பக்கத்துல போறான். அங்க நிறைய பாட்டில்ஸ் தான் இருக்கு, ஆனா அந்த பாட்டில் எல்லாம் எம்டியா இருக்கு, தண்ணியே இல்ல. அதான் வத்தி போச்சுன்னு சொன்னால எப்படி இருக்கும். பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஸ்டன் ஆகி நிக்கிறா. ஒருவேளை அழகுல வாங்கிட்டாளா அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போயிட்டு கைய போட போறாரு. போட்டாரு. அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு. யோ என்ன என் மேல கை போட்டுட்டு இருக்க? இல்லங்க நீங்க வந்து திடீர்னு ஆயிட்டீங்களா, அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணேன், நல்லா காப்பாத்தின கைடு. அந்த அம்மாக்கு இப்படி ஒரு வியாதி போல, நல்லா பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. சரி வண்டியில ஏறு, நானும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னு வண்டியில ஏறிக்கிட்டான். 2 பேரும் ஊருக்கு போறாங்க. அந்த பிள்ளை இவனை ஊருக்கு வெளியே நிப்பாட்டிருச்சு. உன் கூட சேர்ந்து போனா ஊருக்குள்ள கண்ணுக்காது மூக்கு வச்செல்லாம் பேசுவானுங்க, அதான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நீ வெளியே வேறங்கப்பா அப்படின்னு கீழே இறக்கி விட்டுருச்சு. அந்த ஊரே காஞ்சு வறண்டு வெறிச்சோடி கிடக்கு. தலைவன் கல்லடியில வாங்குறான். அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, இந்த ஊருக்கு யார் புதுசா வந்தாலும் இப்படிதான் வரவே இருப்போம், நீங்க இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு பாவப்பட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. பேசுறதெல்லாம் வில்லத்தனமா இருக்கு. இதுக்கெல்லாம் அசர் ஆளாறாங்கோ. இவன் இறக்கி விட்ட அந்த பொண்ணுமே ஒருத்தர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உங்க அப்பாவே ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கியிருக்காரு, என்னால இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துறான். ஹாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தெரியுதா அப்படின்னு கையாட்ட, அவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கிறாரு. இல்ல 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 யாருன்னே தெரியல, பைத்தியக்கார பெண்ணாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா.